ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட செல்வராகவன் வந்து நம்மளோட புதுப்பேட்டை 2 மற்றும் 1001 திரைப்படத்தோட செம்ம அப்டேட் கொடுத்துருக்காருங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தா இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ காதல் கொண்டேன் திரைப்படத்தின் மூலமாக வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள இயக்குனராக அறிமுகமானது நம்மளோட செல்வராகவன். ஸோ அதன் பிறகு வந்து அவர் வந்து 7G, ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை, மயக்கம் என்ன, 1001 இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து அவர் வந்து இயக்கியிருந்தார். ஸோ நம்மளோட தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து திரையுலக அறிமுகம் படுத்துனதே வந்து நம்மளோட செல்வராகவன் தான். ஸோ இவரோட இயக்கத்தில் வெளியான நம்மளோட புதுப்பேட்டை, 1001 அப்படின்ற படங்களுக்கெல்லாம் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு தனி ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பார்ட் 2மே வந்து பிளாக் பஸ்டர். ஆனால் வந்து அப்போ பெருசாக பேசப்படலாம், இப்போ ரொம்பவே பெருசாக இந்த 2 திரைப்படங்களும் பேசப்பட்டு இருக்கு, எஸ்பெஷலி 1001. ஸோ இந்த திரைப்படத்தோட பார்ட் 2 வந்து நம்ம தனுஷ் நடிக்க போகிறார் அப்படின்ட்டு அஃபிஷியலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து எப்போ வரும்ட்டு தான் ரசிகர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு தனுஷ் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தாலும் கேட்கப்படுற ஒரு பொதுவான கேள்வி, இந்த 2 திரைப்படத்தோட பார்ட் 2 எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட தனுஷ் வந்து ரொம்ப பிஸியாக வந்து அவரோட திரைப்படங்களை நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இயக்கிக்கிட்ட வந்துட்டுருக்காரு. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்மளோட செல்வராகவன் கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டுச்சு. அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ புதுப்பேட்டை 2 மற்றும் 1001 எப்போ எடுப்பீங்க சார், அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நம்மளோட செல்வராகவன் வந்து, ஸோ புதுப்பேட்டை 2 மற்றும் 1001 வந்து நான் ஒரு வெப் சீரிஸ் மாதிரி எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு அப்போ தான் வந்து ரொம்ப டைம் கிடைக்கும், நான் சொல்ல ஒரு விஷயத்த மக்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இது ஒரு திரைப்படம்னா ஒரு 2.5 மணி நேரம் தான் எடுக்க முடியும், என்னால் அது கொடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து வெப் தொடர் மாதிரி தான் எடுக்க போகிறேன் இந்த 2 திரைப்படத்தையும் அப்படின்ட்டு அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.